بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد. அஸ்ஸலாமு அலைக்கும். சமீபத்திய நாட்களில் வலைதளங்களில் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற வலைதளங்களில் தடுப்பூசி போடுவது குறித்த ஒரு கருத்துகள் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. பள்ளிக்கூடங்களிலே படிக்கிற சிறுவர்களுக்கு அரசு தரப்பிலிருந்து போடக்கூடிய இந்த தடுப்பூசி அவர்களுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும், அதை போடுவது கூடாது என்கிற கருத்தில் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவக்கூடிய இந்த கருத்துக்கு மக்களிடத்தில் எழக்கூடிய வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடிய வகையில் நம்முடைய அரங்கிற்கு குழந்தைகள் சிறப்பு மருத்துவர் டாக்டர் கிசார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களிடத்தில் உங்கள் தரப்பிலிருந்து எழக்கூடிய வினாக்களுக்கு விடை கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது இப்போ வலைதளங்களில் வேகமாக பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, குழந்தைகளுக்கு அரசாங்கம் பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய சிறுவர்களுக்கு ஒரு தடுப்பூசி போட இருக்கிறதாகவும், அந்த தடுப்பூசி எம்ஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு தடுப்பூசி, இது போடக்கூடாது, இதனால் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்குது. அப்போ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அந்த மாதிரியான ஒரு தடுப்பூசி இருக்குதா? தடுப்பூசி எதிரான சில கருத்துக்கள் அண்மையில் இல்லை, பல வருடங்களாமே வாட்ஸ்அப் முகநூல்கள் பரவி கொண்டிருக்கிறது. இந்த எம்ஆர் வேக்சின் இன்ஸ்டியூட் உள்ள போக முன்னாடி அண்மையில் மலப்புரம், கேரளா மாநிலம் மலப்புரத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்ல வரேன். ஆக்சுவலாக டிப்தீரியாங்கிற ஒரு தொண்டை அடைப்பான் நோய் சில 10 வருடம் முன்னாலேயே இந்தியாவிலிருந்து முழுவதுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது, உலக நாடுகளிலிருந்து ஒழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் 2014 கேரளா மாநிலம் மலப்புரத்தில் ஒரு 5 டிப்தீரியா நோய் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு அடுத்த வருஷம் 2015-16 12 நோய் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த நோயின் எண்ணிக்கை வர வர அதிகரித்துக் கொண்டே போகின்றது. ஸோ இதுக்கு என்ன காரணம் என்று பார்க்கும்போது, கேரளாவை சேர்ந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டார்கள். கிட்டத்தட்ட 1 வயது முதல் 15 வயது வரை குழந்தைகள், பெரியவர்களில் சுமார் 1,70,000 பேருக்கு இந்த டிபிடி என்னும் டிப்தீரியா பெர்டூசிஸ் டெட்டனஸ், அதாவது தொண்டை அடைப்பான், கக்குவான் அண்ட் டெட்டனஸ் நோய்க்கான தடுப்பூசி போடவே இல்லை என்று அறியப்படுகிறது. இதுக்கு என்ன காரணம் என்று அறியப்படும் போது, ஒரு இஸ்லாமிய பெண்களுக்கான அமைப்பு ஒரு மாநாட்டின் போது ஒரு வைரலாக வீடியோ எடுத்து பரவ செய்தார்கள். அதில் இந்த தடுப்பூசிகள் சில விலங்குகளுடைய பிரிசர்வேட்டிவ்ஸ், நுண்கிருமிகள் எல்லாம் இருக்கிறதுனால இந்த தடுப்பூசியை போடுவது ஹராம் என்ற முறையில் ஒரு தவறான சித்தத்தை பரவிவிட்டார்கள். இதன் காரணமாக இந்த கடந்த 3-4 வருடங்களாக இந்த கேரளா மாநிலம் மலப்புரத்தில் அந்த டிபிடி இன்ஜெக்ஷனை கிட்டத்தட்ட 1,70,000 பேர் எடுக்காத விளைவாக இவ்வளவு பெரிய எஃபர்ட் ஏற்பட்டு இந்த டிப்தீரியா அறவே ஒழிக்கப்பட்ட 20 வருஷம் முன்னாடி அறவே ஒழிக்கப்பட்ட டிப்தீரியா நோய் இப்போது திரும்ப எமர்ஜா இருக்குது. ஸோ மார்க்கத்தின் தவறான கருத்தில், மார்க்கத்தின் அடிப்படையில் தவறான கருத்தில் பரப்பிவிட்டது காரணமாக ஏற்கனவே ஒழிக்கப்பட்ட நோய் திரும்ப வந்திருக்குது. அதே போலதான் இந்த எம்ஆர் வேக்சின். இந்த எம்ஆர் வேக்சின் என்பது இப்போ என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க முன்னாடி எம்ஆர்னா என்னது ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு. அதாவது எம்ஆர்ங்கிறது மீசில்ஸ் அண்ட் ருபல்லா. ஸோ மீசில்ஸ்னா என்னது, ருபல்லான்னா என்னன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் மீசில்ஸ்னா ஒரு தட்டம்மை, அதாவது சிச்சிலிப்பம்மை, தட்டம்மை, மணல்வாரி அம்மைன்னு சொல்லுவாங்க. பார்த்துங்க, இந்த நோய் எப்படி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். சிச்சிலிப்பம்மை பற்றி எல்லாரும் தெரியும். ஒரு ஜுரம் வரும், உடம்பு ஃபுல்லாக மணல்வாரி போட்ட மாதிரி ஒரு ரேஷஸ் மாதிரி வரும். ஒரு 5-6 நாளில் ஃபீவர் சரியா போயிடும், சரியா குழந்தை நல்லா ஆயிரும் சொல்லுவாங்க. பார்த்துங்க ஸோ நமக்கு தெரிஞ்சது இதுதான். பார்த்துங்க, ஃபீவரு ஒரு ரேஷஸ் வருது மட்டும் தான். ஆனால் சில ஆயிரத்தில் ஒரு நபருக்கு இந்த நோய் மூலமாக ஒரு மூளை பாதிப்போ, மூளை காய்ச்சலோ அல்லது ஒரு நிமோனியா சொல்லியோ ஏற்படலாம். பார்த்துங்க. ஸோ அதிலேயே சில குழந்தைகளுக்கு இது இறப்பை ஏற்படுத்தலாம். இன்னும் லட்சத்தில் ஒரு சில குழந்தைகளுக்கு இந்த மீசில்ஸுடைய வைரஸ் கிருமி மூளையில் இருந்து கொண்டு ஒரு 15-20 வருஷம் கழிச்சு அந்த குழந்தை பெரிய ஆன பிறகு மூளையை தாக்கி முடமாக்கி எஸ்எஸ்பி, அதாவது சப்அக்யூட் எஸ்எஸ்பி பெரிய நோயை ஏற்படுத்தி அவரை முடமாக்கிவிடும். ஸோ இதான் இந்த மீசில்ஸோட சின்ன இன்ட்ரடக்ஷன். அடுத்து ருபல்லாங்கிறது ஜெர்மன் மீசில்ஸ். இது ஒரு வைரஸ் நோய். பார்த்துங்க, இந்த நோய் பாதிக்கப்பட்டவனையும் ஃபீவர் ஏற்படும், இது மாதிரி சோப்பாக உடம்பு ஃபுல்லாக தோணும். ஆனால் நல்ல சோப்பாக வெள்ளையாக இருக்கிறது தான் அந்த ரேஷஸ் தெரியும். சில பேருக்கு ரேஷஸ் தெரியாது. சில பேருக்கு அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும், இந்த அறிய முன்னாடி அந்த நோய் சரியாக போயிடும். அப்போ அந்த நோய் சிம்பிளாக தானே இருக்குது, அதை பற்றி ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பார்த்துங்க. ஆனால் இதில் என்ன விஷயம்னா, இந்த வைரஸ் நோய், இந்த வைரஸ் கருத்தரித்த பெண்ணை, அந்த கருவின் ஆரம்ப காலத்தில், அதாவது பிரெக்னன்சியுடைய ஆரம்ப காலத்தில் இந்த பெண்ணை பாதித்தால் அந்த வைரஸ் கருவில் வளரும் குழந்தையின் சிசுவை பாதித்து அந்த சிசுவிற்கு கண் பாதிப்பு, கண் தெரியாமல் போறது, காது பாதிப்பு, காது கேட்காம போறது, இருதய பாதிப்பு, மூளை வளர்ச்சி பாதிப்பு, வலிப்பு நோய் போன்ற எல்லா நோயும் ஏற்படுத்தும்.
ஆனால் ஒன்ஸ் இந்த ருபல்லாவினால வந்து பெண் பாதிக்கப்பட்டு அது மூலம் அந்த கருவுற்ற பெண் பாதிக்கப்பட்டு அதில் சிசுவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டால் அந்த ருபல்லா நோய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, ஒன்லி பிசியோதெரப்பி அது மாதிரி ப்ரிவென்ஷன் தெரப்பி தான். ஸோ இதான் வந்து இந்த 2 நோயை பற்றி சின்ன இன்ட்ரடக்ஷன். இப்போ 3வது இதுலேயே சேர்ந்த மாதிரி இன்னொரு நோய் இருக்குது, மம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது புட்டாளம்மை, அதாவது மணல் பொண்ணுக்கு பிங்கி சொல்லுவாங்க. நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபீவர் இருந்தோடனே ஒரு நகை கழுத்தில் மட்டும் அதை விட்டுருவாங்க. பட் இந்த நோயும் வந்து சில நேரத்தில் வந்து ஒரு விபரீதம் மாதிரி இந்த கணையத்தையோ அதாவது ஆண்களுக்கு வந்து டெஸ்டிஸ் அதாவது விதையோ பாதிச்சு மலட்டுத்தன்மையை உருவாக்கும். இந்த நோயினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இதை பற்றியெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இந்த நோயை பற்றி இன்னும் சில கூடுதலான விவரங்கள் இருந்தால் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த நோய் வந்து இந்த ஒரு 15-20 வருஷம் முன்னாடி பார்த்தோன்னா இந்த மீசில்ஸ் அதாவது தட்டமை வந்து அதிகமாக இருந்துச்சு பார்த்தோம். இப்போ அதிகமாக வந்து தட்டமையுடைய இன்சூரன்ஸ் ரொம்ப குறைஞ்சி வந்துருச்சு. ஸோ இதுக்கு என்ன காரணம்னா தடுப்பூசி தான் பார்த்தீங்கன்னா. சரி, நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போவோம். இந்தியாவில் வந்து ஆரம்பத்தில் வந்து யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அண்ட் எக்ஸ்பேண்டட் ப்ரோக்ராம் ஆன் இம்யூனைசேஷன் UIP அண்ட் EPIN ப்ரோக்ராம் வச்சு இந்த தட்டமை தடுப்பூசி அதாவது மீசில்ஸ் தடுப்பூசி மட்டும், அதாவது MMR இல்லாமல் வெறும் மீசில்ஸ் தடுப்பூசி மட்டும் 9 மாதம் முடிவில் 10ஆம் மாதம் ஆரம்பத்தில் வந்து அரசாங்கம் எல்லா அதனுடைய அரசு மருத்துவமனையிலும் ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் போடப்பட்டு வந்தது. அதே டைம்ல வந்து பிரைவேட்ல அதாவது இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் இந்திய குழந்தை மருத்துவர்கள் சங்கத்திலிருந்து பரிந்துரைக்கப்பட்டு தனியார் மருத்துவர்கள் மட்டும் இந்த மீசில்ஸ் கூட சேர்ந்து MMR அதாவது மீசில்ஸ் மம்ஸ் ருபல்லா இந்த 3 சேர்ந்த ஊசியை அதாவது 9 மாசம் எண்ட்ல வந்து அரசாங்க மருத்துவமனையில் போற மாதிரி இந்த மீசில்ஸ் வேக்சின் மட்டும் போட்டுட்டு 15 மாசத்துல வந்து இந்த MMR ஊசியை போடப்பட்டு வந்துச்சு. இந்த ஊசி வந்து ஒன்லி பிரைவேட் செட்டப்ல தான் இருந்துச்சு, கவர்மெண்ட் செட்டப்ல இல்லை. இந்த நாள் போக இந்த IAP இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் என்னும் இந்திய குழந்தை மருத்துவ சங்கம் என்ன நினைச்சிச்சுன்னா நம்ம போடக்கூடிய தடுப்பூசியின் ஆற்றல் பற்றாது, இன்னும் இதை விரிவுபடுத்த வேண்டும் சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு 4 வருஷம் முன்னாடி வந்து இந்த MMR தடுப்பூசியை வந்து 15 மாசத்துல ஒரு ஊசியும் 5 வருஷத்துல ஒரு ஊசியும் போட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இன்னும் நிறைய ஆய்வுகளை பண்ணி என்ன பண்ணாங்கன்னா இன்னும் இந்த தடுப்பூசியின் வேகம் ஆற்றல் பத்தாது சொல்லிட்டு அந்த 9 மாசத்துல வந்து மீசில்ஸ் தனியா போற தடுப்பூசி எடுத்து விட்டு அப்பவும் அதுலயும் MMR ஆயிட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா வந்து தனியார் செட்டப்ல வந்து IAP ரெக்கமெண்டேஷன் படி பரிந்துரைப்படி MMR 9 மாசத்துலயும் MMR வந்து 15 மாசத்துலயும் MMR வந்து 5 வயசுலயும் போடப்பட்டுச்சு. ஆனா அரசு மருத்துவமனையில வந்து 9 மாசத்துல மட்டும் மீசில் ஊசி போட்டு வந்தாங்க. ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணாங்கன்னா அரசாங்கம் என்ன முடிவு எடுத்துக்கிட்டுன்னா பல கலைகளை பண்ணி நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணி இந்த மீசில்ஸ் வந்து இன்னொரு டோஸ் அவங்க வந்து அந்த குழந்தைகள் வந்து எத்தனை தடுப்பூசி போட்டுருந்தாலும் பரவாயில்லை, அதாவது அரசாங்கத்தில் போடலாம் பரவாயில்ல, பிரைவேட்ல போனாலும் பரவாயில்ல, 3 தடவை போடலாம் பரவாயில்ல, 4 தடவை போடலாம் பரவாயில்ல, 9 மாதம் முதல் 15 வயசு வரை உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் இலவசமாக ஒரு டோஸ் அதாவது MR மீசில்ஸ் அண்ட் ருபல்லா வேக்சின், அதெல்லாம் மம்ஸ் வராது, மீசில்ஸ் அண்ட் ருபல்லா வேக்சின் போடணும். இதோட முக்கியமான காரணம் என்னன்னா இந்த மீசில்ஸ் வந்து அநேகமா வந்து முன்னாடி விட ரொம்ப குறைஞ்சி வந்துச்சு, அறவே ஒழிக்கப்பட வேண்டும். 2வது வந்து ருபல்லா வந்து இப்போது உள்ள ஜெனரேஷன் தாக்காம அடுத்த ஜெனரேஷனை தாக்கி குணமாக்குறதுனால வந்து அதை முற்றிலுமா ஒழிக்கப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோட வந்து அரசாங்கம் வந்து இந்த MR வேக்சின்ங்கிற தடுப்பூசியை இப்போது வந்து பள்ளிகளிலும் இலவசமாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்குது. இந்த நோய் பற்றிய கருத்துக்களை சொன்னீங்க. இந்த தடுப்பூசியை வந்து என்னென்ன மாதிரி நம்ம போட வேண்டும், அதனால வந்து இந்த போடலைன்னா என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை எல்லாம் அது ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயங்களை நீண்ட ஒரு விஷயங்களை நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு வந்து இந்த தடுப்பூசி போடுறதுனால இந்த MR என்று சொல்லக்கூடிய இந்த தடுப்பூசி போடுறதுனால ஒரு பாதிப்பு ஏற்படும்னு சொல்லி ஒரு கருத்து பரவி கொண்டிருக்கிறத, அது மாதிரியான பாதிப்புகளை இந்த MR-உடைய தடுப்பூசி வந்து ஏற்படுத்துமா அப்படிங்கிறத கொஞ்சம் மக்களுக்கு தெளிவாக சொல்லி. அதாவது வந்து அரசாங்கம் வந்து இப்போ வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போறாங்க பாருங்க. இதுக்கு வந்து பல எதிர்குரல்கள் கேட்கின்றன. அப்போ இந்த வந்து நம்ம இதில் வந்து மருத்துவ அறிவியல் பூர்வம் பேசல. அவங்க வந்து தனக்கு ஒரு மெசேஜ் வந்து அதை ரிசீவ் பண்ண அதை ஃபார்வர்ட் பண்ண அதை ஆராயவே இல்லை. யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஆரம்பிச்சு அப்போ நம்மளும் வந்து அதை அறிவியல் பூர்வமாக விட்டுருவோம். சயின்டிஃபிக்காக போனால் ரொம்ப டீப்பாக போயிட்டு இருக்காங்க. அவங்க பேசின கருத்துலேருந்து நம்ம சில கருத்துல எடுத்துக்கிறோம். ஸோ அரசாங்கம் வந்து ஒரு உயரிய நோக்கத்தோட ஒரு தட்டமையை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும், இந்த ருபல்லா வந்து அடுத்த ஜெனரேஷன் பாதிக்கக்கூடாதுன்னு பெரிய ஒரு டார்கெட்டோட வந்து ஒரு திட்டத்தை அறிவிக்கும் போது அதை எதிர்த்து சில கருத்துக்களை தெரிவிக்கும் போது அந்த கண்டிப்பாக வந்து அதை தெரிவிக்கிற ஆள் வந்து அது என்ன தடுப்பூசி பற்றி கொஞ்சம் அட்லீஸ்ட் படிச்சுட்டு அதை பேசணும். ஆனால் அவர் பேசுறாரு, ஒரு ஆடியோ கிளிப் பார்த்து பார்த்துங்க, அது வந்து அவர் ஒருத்தர் பேசுறாரு வந்து இந்த தடுப்பூசி வந்து சிக்கன் பாக்ஸ் கம்பெனி போடுறாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு. சிக்கன் பாக்ஸுக்கும் மீசில்ஸுக்கும் எந்த தொடர்பே கிடையாது பார்த்தீங்க. இதான் அவங்க வந்து சயின்ஸ் தெரியாம பேசுறாங்க. இந்த நோய் இந்த தடுப்பூசி போடுறது மீசில்ஸ் அண்ட் ருபல்லா, அதாவது தட்டமை அண்டு ஜெர்மன் மீசில்ஸ், அதாவது ருபல்லாக்கு எதிர்க்க போடக்கூடிய தடுப்பூசி.
சிக்கன் பாக்ஸ் இதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது பார்த்தீங்கன்னா. ரெண்டாவது அவர் இன்னொரு கருத்தை சொல்றாரு, இந்த ஊசி வந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டது, வெளிநாட்டு கம்பெனி வந்து நம்ம நாட்டுக்குள்ள இந்த கருத்தை திணிக்கிறாங்கன்னு சொல்லி போட்டு ஒரு போட்டோவே அதில் அனுப்பியிருக்காரு. அதாவது என்ன, அந்த தடுப்பூசி போட்டோ அனுப்பியிருக்காரு பார்த்தீங்கன்னா. இந்த எம்ஆர் தடுப்பூசி வந்து தயாரிக்கப்படுறது, அதாவது மேனுஃபேக்சர் பண்றது, சந்தைப்படுத்துறது, அதாவது வந்து தயாரிச்சு மார்க்கெட்டிங் பண்றது எல்லாமே வந்து இந்தியாவில் உள்ள மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த பூனேவை சேர்ந்த பூனாவாலா இந்த குரூப்பை சேர்ந்த சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா இந்த கம்பெனி தான் பார்த்துங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் வந்து நேரடியாக வந்து பூனேயில் உள்ள நம்ம இந்தியாவுடைய கம்பெனி தான் பர்ச்சேஸ் பண்ணுது, அதை அப்படியே மார்க்கெட் பண்ணுறது பார்த்துக்கோங்க. சரி, இந்த தடுப்பூசி ஆபத்தானதா ஆபத்து இல்லையான்னு முன்னாடி ஒரு தடுப்பூசி வந்து கண்டுபிடிக்கப்பட்டு, அதாவது சேஃப்டியான தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டு அது வந்து சந்தைக்கு வர முன்னாடி ஜஸ்ட் லைக் தட் நம்ம வாட்ஸ்அப்ல போன மாதிரிலாம் தடுப்பூசியை போட முடியாது. இது வந்து பல ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்ட வேணும். மருத்துவ ரீதியாக வந்து ஒரு ரெக்கார்டு ஆய்வுகள் சொல்லுவாங்க, எழுத்துப்பூர்வமான ஆய்வுகள் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சர்வதேச தரத்துக்கு உட்பட்டு 3 வகையான ட்ரையல்ஸ், அதாவது கிளினிக்கல் ட்ரையல்ஸ், மருத்துவ ரீதியாக கிளினிக்கல் ஆய்வு நடத்தப்பட வேண்டும். அந்த ஆய்வை வந்து ஒரு கமிட்டி வந்து அதை சூப்பர்வைஸ் பண்ணி அந்த 3 ட்ரையலையும் பாஸ் பண்ண பிறகுதான் வந்து அந்த தடுப்பூசி வந்து சந்தைப்படுத்தப்படும். ஸோ இந்த 3 ட்ரையலையும் பாஸ் பண்ணி சந்தைப்படுத்தப்பட்ட உடனே கூட வந்து உடனே வந்து பெர்மனண்டா கொடுக்க மாட்டாங்க, ஒரு டெம்பரரியா தற்காலிகமா ஒரு வருஷத்துக்கு கொடுப்பாங்க. இந்த சந்தைப்படுத்தப்பட்ட போஸ்ட் மார்க்கெட்டிங் சர்வைலன்ஸ் பார்ப்பாங்க. இந்த சந்தைப்படுத்த பின்னாடி வந்து இந்த தடுப்பூசி ஏதாவது வந்து விளைவு ஏற்படுத்த பார்ப்பாங்க. ஸோ இப்படி இது கடினமான எல்லா டெஸ்ட்டையும் பாஸ் பண்ண பிறகு தான் தடுப்பூசி வந்து சந்தைப்படுத்தப்படும். இப்படி பெர்மனண்டாக இப்படி சந்தைப்படுத்துறதுக்கு ஒரு தடுப்பூசி கண்டுபிடித்து வெளிவருவதுக்கு கிட்டத்தட்ட 12 வருடங்கள் ஆக போகுதுங்க. வந்து ஜஸ்ட் லைக் தட் இது வந்து சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இதே ஒரு 3 கிளினிக்கல் ட்ரையல் பண்ணி ஒரு போஸ்ட் மார்க்கெட்டிங் சர்வேலன்ஸ் பண்ணி ஒரு நாட்டில் ஆய்வுபடுத்தப்பட்ட ஒரு தடுப்பூசியை அடுத்த நாட்டில் வந்து சந்தைப்படுத்தப்படுற போது மார்க்கெட்டிங் பண்ணும் போதும் இதே மாதிரி ஆய்வு பண்ணுங்கன்னா அந்த ஒரு நாட்டில் உள்ள தட்பவெப்பநிலை வேற மாதிரி இருக்கும், இங்கே உள்ள தட்பவெப்பநிலை வேற மாதிரி இருக்கும். இதே ஆய்வுக்கு உட்பட்டு தான் நம்ம வந்து சந்தைப்படுத்தப்படும் போதுங்க. ஸோ இப்படி ஒரு விஷயத்த வந்து இவங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் இது சேஃப்டி இல்லை, குழந்தைகளுக்கு மலத்தன்மை ஏற்படுத்துன்னு சொல்றது வந்து சப்போஸ் இவங்க சொல்றது தவறான கருத்து காரணமாக வந்து சில குழந்தைகளோ பல குழந்தைகளோ இந்த தடுப்பூசி எடுக்காம இருந்து நாளைக்கு வந்து அந்த நோய்க்கு இவங்க ஆட்படுத்தப்பட்டாலோ அல்லது அடுத்த ஜெனரேஷன் இந்த ருபலான பாதிக்கப்பட்டாலோ இவர்கள் அதற்கு பொறுப்பை ஏற்றுக்கொள்வாங்க சொல்ல வேண்டும். ஆனா வந்து இந்த தடுப்பூசி 100% பாதுகாப்பானது, எந்த பக்க விளைவும் ஏற்படுத்தாது என்று அந்த பொறுப்பை நான் உங்களுக்கு கேரண்டியா தர்றேன். அதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதாவது வந்து இப்போ நீங்கள் இந்த அம்மை நோய் தாக்குனாக்கா அதனால என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி வந்து இந்த தடுப்பூசி என்பது வந்து சந்தைக்கு வர்றதாக இருந்தால் அரசாங்கம் வந்து அதை பல்வேறு ஆய்வுகளுக்கு உட்படுத்தி அது நோய்க்கான நிவாரணத்தை தருமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நீண்ட நெடிய காலம் அந்த ஆய்வுக்கு உட்படுத்தி தான் அது சந்தைக்கு வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் சொன்னீங்க. அது இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ இந்த தடுப்பூசி போட வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டது? தமிழக அரசாங்கம் வந்து இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஊசியை போடணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை எடுத்திருக்கிறாங்க. அமைச்சர் கூட அது மாதிரி போடணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இப்படிப்பட்ட திட்டத்தை எடுப்பதற்கான அவசியம் என்ன ஏற்பட்டது? அரசாங்க சார்பாக வந்து இந்த தட்டமை தடுப்பூசி மீசல்ஸ் மட்டும் போடுறாங்க 9 மாசம் முடிவில் வந்துட்டு. ஆனால் வந்து பிரைவேட்ல வந்து 9 மாசம் 1.5 வயசு 5 வயசுல வந்து எம்எம்ஆர் தடுப்பூசி போடுறாங்க. அப்போ ஓரளவுக்கு நம்ம இந்த தடுப்பூசி நிலைமை வந்து மீசல்ஸை வந்து ஓரளவுக்கு ஏறத்தாலும் நம்ம முடிச்சிட பார்த்துங்க. ஆனா வந்து இதை அப்படியே விட்டுட்டோம்னா திரும்பவும் மீசல்ஸ் அதிகபட்சம் வந்துருமோ, ருபலா அதிகமாக வந்துருமோன்னு சொல்லி பல ஆய்வுகளை நடத்தி அரசாங்கம் கண்டுபிடித்து ஸோ இதே மாதிரி தடுப்பூசி போட்டால் இதை வந்து பல மருத்துவ அமைப்புகளும் இன்வால்வ் பண்ணி ஒரு ஆய்வு பண்ணி இந்த தடுப்பூசி ஒரு டோஸ் போட்டோம்னா இந்த நோயில அதிகமாக தடுத்து விடலாம், கிட்டத்தட்ட நம்ம நாட்டை விட்டு ஒழித்து விடலாம் என்ற ஒரு ஐடியாவோட தான் வந்து இந்த தடுப்பூசியை வந்து உயிரை நோக்கோட அரசு வந்து போட ரெக்கமெண்ட் பண்ணுது. ஆனா இதை வந்து இதோடைய முக்கியத்துவம் தெரியாம ஏன்னா சொல்லி தனக்கு வந்து SMS, தனக்கு வந்து வாட்ஸ்அப், தனக்கு வந்து ஃபேஸ்புக்கை வந்து அதை ஆராயமா அப்படியே பாஸ் பண்றாங்க. தயவுசெய்து வந்து அடுத்த ஜெனரேஷன் பாதிக்காம இருக்கிறதுக்கு எந்த விஷயத்தையும் நீங்க வந்து உங்களுக்கு அறிவில்லை அந்த துறையில அறிவில்லாத விஷயத்தை அந்த துறை சம்பந்தப்பட்ட கேட்டு பாஸ் பண்ணுங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு அந்த தடுப்பூசி பிடிக்கவில்லைன்னு சொன்னா நீங்க மட்டும் அதை வந்து அவாய்ட் பண்ணி விட்டுட்டு மற்றவங்களை வந்து தடுக்காம இருந்தது நல்லது. இப்ப போடக்கூடிய இந்த தடுப்பூசி என்பது தட்டமை இந்த நோய்க்காக வேண்டி போட இருக்கக்கூடிய இந்த தடுப்பூசி 100% அந்த நோயை தடுக்குமா அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் விளக்கணும். நல்லா பொதுவாக வந்து எந்த தடுப்பூசி எடுத்துனாலும் வந்து தடுப்பூசி போட்ட 100% அந்த நோய் வருமா இல்லையான்னு கேட்கும்போது இல்லைன்னு தான் பதில் சொல்லுவாங்க. அப்போ நீங்க கேட்கல டாக்டர் அந்த தடுப்பூசி போடுறோம், கஷ்டப்பட்டு போடுறோம், அதுக்கு வந்து காசு பே பண்றோம், பிள்ளைக்கு வலிக்குது, அந்த குழந்தைக்கு சில ஃபீவர்லாம் வருது, அப்படி போட்டு அந்த குழந்தைக்கு திரும்ப அந்த நோய் வருதுன்னா அப்போ அந்த தடுப்பூசி ஏன் போடணும்னு நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம். பாத்தீங்க, அது ரொம்ப லாஜிக்கான கொஸ்டின். இது மூலமா என்ன சொல்ல வரேன்னா
ஒரு தடுப்பூசினா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்துங்க. ஒரு தடுப்பூசி என்பது வந்து சும்மா ஜஸ்ட் ஏதோ ஒரு மெடிசனே ஏதோ கொடுக்கறதில்லை. அந்த எந்த நோய்க்கு எதிராக நம்ம தடுப்பூசி போடுறோமோ அந்த நோயை உருவாக்கக்கூடிய கிருமி, அதாவது வைரஸோ பாக்டீரியாவோ, அதை வந்து அது கொல்லப்பட்டோ, அதை கீழ்டு அல்லது வீரியம் இழக்கப்பட்டு லைவ் அட்டனமேட்டட், அதாவது அந்த வைரஸோ பாக்டீரியாவோ கொல்லப்பட்டோ அல்லது வீரியம் இழக்கப்பட்டோ அது தடுப்பூசியாக தயாரிக்கப்பட்டு குழந்தைகளுக்கு செலுத்தப்படுகிறது. என்ன டாக்டர் இப்படி வந்து ஒரு நோய் ஏற்படுத்த கிருமியை குழந்தைகளுக்கு செலுத்துறாங்க கொஸ்டின் வரலாம் பார்த்துங்க. வந்து இந்த இதை செலுத்த உள்ள குழந்தையுடைய இன்ஜெக்ஷன் மூலமாக செலுத்த பண்ணும்போது இந்த ரத்தத்துக்கு இது கலந்து அந்த குழந்தைகளுடைய இம்யூன் சிஸ்டம், அதாவது வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் வந்து ஒரு ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகுது, எதிராக ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகுது பார்த்துங்க. இந்த ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆன உடனே இந்த ஆன்டிபாடி பொதுவாக வந்து மனித உடலோட இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயம் இருக்குது, அதாவது மெமரி. அது வந்து இம்யூன் மெமரின்னு சொல்லுவாங்க, அதாவது நோய் எதிர்ப்பு மெமரி இருக்கும் பார்த்துங்க. ஸோ இப்படி ஒரு தடுப்பூசி போட்டு அந்த தடுப்பூசி மூலமாக வந்து கொல்லப்பட்டோ அல்லது வீரியம் இழக்கப்பட்ட ஒரு கிருமியும் குழந்தையின் ரத்தத்தில் செலுத்தப்பட்ட பிறகு அந்த இம்யூன் சிஸ்டத்தில் வந்து அந்த கிருமிக்கு எதிராக வந்து ஒரு ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகிடும். அந்த ஆன்டிபாடி வந்து பல வருடங்களுக்கு அப்படி இருக்கும். சில நோய்க்கு வந்து ஒரு தடுப்பூசி போட்டாவே அந்த ஆன்டிபாடிஸ் பெர்மனண்டா இருக்கும். சில நோய்க்கு வந்து நம்ம அந்த தடுப்பூசியை திரும்ப திரும்ப போடணும். அதுதான் நம்ம வந்து பூஸ்டர் டோஸ், செகண்ட் டோஸ், தேர்ட் டோஸ்லாம் போடுறோம் பார்த்துக்கணும். ஸோ இந்த ஆன்டிபாடி இருக்கும்போது பின்னொரு காலத்தில் வந்து அந்த அந்த நோய் கிருமி அந்த குழந்தையை தாக்கும் பொழுது இந்த இம்யூன் சிஸ்டத்தில் உள்ள இந்த ஆன்டிபாடிஸ் வந்து அதை ரெகனைஸ் பண்ணி, அந்த மெமரி மூலமாக ரெகனைஸ் பண்ணி அந்த நோய் கிருமியை அப்படியே நியூட்ரலைஸ் பண்ணி அந்த நோய் தாண்டப்படாம பாதிக்கும். இதுதான் வந்து சிம்பிளாக வந்து ஒரு தடுப்பூசியினுடைய செயல் திட்டம் பார்த்துக்கிறது. அப்போ வந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இப்படி நோயை உருவாக்கக்கூடிய கிருமியை வந்து குழந்தையின் ரத்தத்தில் செலுத்தி அது மூலமா வந்து ஒரு ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் பண்ணி அது மூலமா இம்யூனிட்டி வரது கூட அந்த நோய் வந்துட்டே போலாமான்னு சொல்லுவாங்க பார்த்துங்க. ஆனா வந்து நோய் வர்றதுக்கும் தடுப்பூசி மூலமா வந்து இம்யூனிட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கும் எனக்கு என்ன டிஃபரன்ஸ்னா வந்து இந்த நோய் வந்தாலுமே வந்து குழந்தை இம்யூனிட்டி ஃபார்ம் ஆகும், ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, தடுப்பூசி மூலமா வர்ற இம்யூனிட்டி ஃபார்ம் ஆகிறது வந்து இந்த குழந்தை வந்து எந்த தொந்தரவும் ஆகாம எந்த நோயும் உருவாகாம வருது. ஆனா நோய் மூலமா வந்து இந்த இம்யூனிட்டி வந்து அந்த குழந்தைக்கு வந்து உடம்பு சுத்தம் இல்லாமல் போறது, அதனால ஏற்பட்ட செலவுகள், பெற்றோருக்கு ஏற்பட்ட அலைச்சல், அந்த குழந்தை பள்ளிக்கு போகாம இந்த நாட்கள், அந்த குழந்தையின் பெற்றோர்கள் வந்து வேலைக்கு போகாம அந்த சம்பள இழப்பு நாட்கள், அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது தடுப்பூசி ரொம்ப சேஃபானது. சரி, இப்படி தடுப்பூசி போட்ட உடனே 100% நோய் வருமா வராதுங்க, 100% வராதுன்னு நான் எந்த ஒரு டாக்டரும் கேரண்டி பண்ண முடியாது, ஒரு சில தடுப்பூசி தவிர. அப்போ இந்த தடுப்பூசி போடுறது என்ன பயனா, இந்த நோய் வருவதற்குரிய வாய்ப்பு கம்மியா இருக்கும். சப்போஸ் தடுப்பூசி போடாத குழந்தைக்கு 100% வாய்ப்பு வருதுன்னா தடுப்பூசி போட்ட குழந்தைகளுக்கு 40%, 30% நோய் வரும். ரெண்டாவது, இந்த நோயின் வீரியம், அதாவது அதனுடைய விருலன்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மியா இருக்கும் தடுப்பூசி போட்ட குழந்தைக்கு. தடுப்பூசி போடாத குழந்தைக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். இது உதாரணமா சொல்லணும்னா, நம்ம வந்து ஒரு சிக்கன் பாக்ஸ் தடுப்பூசி போட்டு எடுத்துக்கங்களேன். இந்த தடுப்பூசி போட்ட குழந்தைக்கு வந்து சிக்கன் பாக்ஸ், போடாத குழந்தைக்கு சிக்கன் பாக்ஸ் வந்ததுன்னா ஒரு 100 500 ஒரு பொக்கால் வரதா இருந்ததுன்னா, இந்த தடுப்பூசி போட்ட குழந்தைகளுக்கு வந்து ஒரு 5 10 வந்துட்டு அதோட போயிடும் பார்த்துக்க. மூணாவது, இந்த நோயின் கால அளவு வந்து ரொம்ப 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 கம்மியா இருக்கும் தடுப்பூசி போட்ட குழந்தைகளுக்கு. தடுப்பூசி போடாத குழந்தைகளுக்கு நோயின் கால அளவு வந்து பெருசா இருக்கும் பார்த்துங்க. நாலாவதா வந்து என்ன விஷயம், முக்கியமான விஷயம் என்ன வந்து இந்த நோயின் காம்ப்ளிகேஷன். நம்மளா நினைக்கிறோன்னா ஒரு தட்டமா வருதுன்னா, ஒரு காய்ச்சல் வருது, ஒரு அம்மா மாதிரி உடம்புல போகுது, 5 நாளைக்கு சரியா போகுது, 6 நாளைக்கு படிக்கிறோம், எல்லாரும் ஸ்கூலுக்கு அனுப்பி நிற்கிற போகுது. இது வந்து தவறு. எல்லா குழந்தைகளும் இப்படி வராது. 99% ஒரு ஃபீவர், ஒரு ரேஷஸ் சரியா போயிடும் பார்த்துக்கணும். ஆனா ரொம்ப அரிதா ஒரு குழந்தைக்கோ 2 குழந்தைக்கோ இந்த வைரஸை வந்து ஒரு நிமோனியா செடி ஏற்படுத்தலாம், ஒரு மூளைக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம், ஒரு காது கேட்காத தன்மையை ஏற்படுத்தலாம். சில மம்ஸ் போன்ற கிருமிகள் வந்து மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தி பின்னாடி அவங்க வந்து அவங்களும் கல்யாணம் பண்ண பிறகு வந்து குழந்தை இல்லாம இன்ஃபர்டிலிட்டி ஆக்கிடலாம். நாம ருபலா போட்ட கிருமிகள் வந்து கருவுற்ற தாய்மாரி பாதித்தா வயிற்றுல வர சிசுவை பாதிக்கலாம். ஸோ நம்ம இந்த தடுப்பூசி போட்ட குழந்தைங்களுக்கு வந்து இந்த காம்ப்ளிகேஷன் வராது. அந்த நோய் வந்துட்டு போகும், ரொம்ப லைட்டாக வரும், வரக்கூடிய வாய்ப்பு கம்மி, அந்த நோயுடைய வீரியம் கம்மியாக இருக்கும், அந்த நோயுடைய கால அளவு கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து இந்த நோயுடைய காம்ப்ளிகேஷன், இந்த மூளை காய்ச்சல், நோயினால் வர மூளை காய்ச்சல், நோயினால் வர இதய பாதிப்பு, நோயினால் வர நுரையீரல் பாதிப்பு, இதெல்லாம் சுத்தமாக எதுவுமே இருக்காது. 100% சேஃபாக இருக்கும். ரொம்ப நன்றி. சில அழகான விளக்கத்தை அவங்க நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்னன்னா வந்து ஒரு நோய் ஏற்பட்டால் அதற்கான சிகிச்சையை நீங்கள் மேற்கொள்வதை விட அந்த நோய் ஏற்படுவதற்கு முன்பாக அதை தடுப்பதற்கான சிகிச்சை தான் இந்த தடுப்பூசி என்பது என்று சொல்லி அவர்கள் அழகான முறையில் சொன்னாங்க. அப்போ இந்த தடுப்பூசி என்பது ஒருவர் போட்டுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு அவர்களுடைய
பருவ காலத்தில் அல்லது அவர்கள் வளர்ந்த பிறகு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நோய்களை ஆரம்பத்திலேயே நம்ம தடுத்துட முடியும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சந்தேகம் நமக்கு எழுது. அதை கடந்த காலங்களில் வந்து போலியோ பற்றிய சில வதந்திகள் தமிழகத்தில் இந்தியா அளவில் பெரிய அளவில் அந்த வதந்தி பரப்பப்பட்டது. அதாவது அமெரிக்காவில் போலியோவுக்கான தடுப்பூசிகளை எல்லாம் நிறுத்திட்டாங்க, அதை வந்து அங்கே போடுறது இல்லை. ஆனால் அதை இந்தியாவில் வந்து ஏன் இப்போ போலியோவுக்கான தடுப்பூசிகள் வந்து போடுறாங்கன்னு சொல்லி இதே போன்ற ஒரு வதந்திகள் முன்னாடி பரப்பப்பட்டது. அதை பற்றி கொஞ்சம் விளங்கி சொன்னீங்கன்னா. போலியோ தடுப்பூசியை பற்றி சொல்ல முன்னாடி போலியோ பற்றி சொல்லிடுறேன். பார்த்துங்க, போலியோவில் வந்து தடுப்பூசி 2 வகையாக இருக்குது. ஒன்று வந்து போலியோ டிராப்ஸ், அதாவது வந்து டிராப்ஸ் வழியாக வாய் வழியாக போகிறது, இன்னொன்று ஊசி வழியாக போகிறது. அப்போ வந்து இது உலகளாவே வந்து நீங்கள் வந்து 1960-70 பார்த்தீங்கன்னா உலகளாவே வந்து போலியோ நோய் வருஷத்துக்கு பல லட்சம் பேரை பாய்ச்சி வருதுங்க. அப்போ வந்து அவர் போலியோ டிராப்ஸ் போட்டுட்டே வந்தாங்க, போலியோ டிராப்ஸாக போட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 1990களில் வந்து அமெரிக்காவில் மற்ற யூரோப்பிய நாடுகளில் வந்து போலியோ வந்து முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டுச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா ஒன்ஸ் போலியோ ஒழிச்ச உடனே அந்த டிராப்ஸ் தேவையில்லை நமக்கு வந்து. ஏன்னா அவங்க வந்து போலியோ ஒழிச்ச உடனே சடனாக வந்து ஒரு கவர்மெண்ட் சொல்லுது எங்கள் நாட்டில் போலியோ இல்லைன்னா உடனே ஒழிச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. அதாவது WHO, அதாவது உலக சுகாதார மையம் வந்து அதை ஆய்வு செய்து பல 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 சந்தைகளை உட்பட்டு ஆய்வு பண்ணி 3 வருடம் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. 3 வருஷத்துல அந்த நாட்டில் வந்து எந்த நோயுமே வராட்டதான் போலியோ ஒழிக்கப்பட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அமெரிக்கா போன்ற அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாட்டில் வந்து 1990 வந்து போலியோ ஒழிச்சாச்சு. இப்போ போலியோ ஒழிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த நாட்டில் வந்து போலியோ டிராப்ஸ் தேவையில்லை. அதனால என்ன பண்ணாங்கன்னா போலியோ டிராப்ஸ் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு போலியோ இன்ஜெக்ஷனாக மாற்றிட்டாங்க. ஆனால் இந்தியா, ஆப்பிரிக்கா, இந்தியா நாடு, மற்ற ஆசிய நாடுகள், ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் வந்து வருஷம் போலியோ நோய் கண்டுபிடிச்சிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து 2011 வரையும் 2011 ஜனவரி வரையும் கடைசியாக ஒரு போலியோ கேஸ் கண்டுபிடிச்சாங்க. அங்கே 1990 நிறுத்திட்டாங்க, இங்கே 2011 வரையும் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிச்சுன்னா பக்கத்தில் 2012 அப்புறம் 2011 வந்து கடைசியாக இந்தியாவில் வந்து போலியோ நோய் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ வந்து WHO வந்து இந்தியா வந்து ஆய்வு பண்ணுது. அப்போ 3 வருஷம் தொடர்ந்து ஆய்வு பண்ணுறாங்க. பார்த்தீங்க, அப்போ இது இடப்பாடு காலத்தில் இந்தியாவில் எதாவது நோய் வருது ஆய்வு பண்ணும்போது இந்தியாவில் எந்த நோய் இல்லை. ஆனால் இந்தியா பக்கத்தில் நடந்த ஆப்கானிஸ்தானில் வந்து நோய் கண்டுபிடிச்சாங்க. அப்போ இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் காட்டலாம், 1990 வந்து அமெரிக்காவில் வந்து நோய் ஒழிச்ச உடனே வந்து போலியோ டிராப்ஸ் நிறுத்திட்டாங்க, இந்தியாவில் ஏன் இன்னும் போடுறாங்க அப்படிங்கிற போது ஆப்கானிஸ்தான்ல இந்தியாவுக்குள்ள வந்து நோய் இறக்குமதி பண்ணது ரொம்ப ஈஸியாக போய் பார்த்தீங்க. அதனால வந்து ஆப்கானிஸ்தான்லேயே ஒழிக்கப்படுற வரையும் இந்த தடுப்பூசி இந்த சொட்டு மருந்து போட வேணும் என்ற பெரிய நோக்கத்தோட வந்து இந்த போலியோ சொட்டு மருந்து தொடர்ந்து போட்டு வர்றாங்க. இது கூட வந்து சில பிரைவேட் செட்டப்ல வந்து போலியோ இன்ஜெக்ஷன் போடுறாங்க. ஆனால் இதைத்தான் வந்து இந்த அதிமேதாவிகள் புலனாய்வு பண்ற அதிமேதாவி என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்காவில் வந்து போலியோ டிராப்ஸை ஒழிச்சிட்டாங்க, அவங்களோட மீதி ஸ்டாக்லாம் இங்கே வந்து பிடிக்கிறான்னு சொல்றாங்க. இது வந்து அறிவியல் பூர்வம் இல்லாத ஒரு வாதம். தெரியாத கருத்தை வந்து தெரிஞ்சபடி கேட்டு தெரிஞ்சுக்கணும். அமெரிக்காவில் வந்து ஐரோப்பிய நாடுகளில் 1990களில் வந்து போலியோ ஒழிக்கப்பட்டு விட்டாச்சு. அதனால அங்கே டிராப்ஸ் தேவையில்லை, அதனால அங்கே ஸ்டாப் பண்ணாங்க. இங்கே வந்து போலியோ சுகாதாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இந்தியா, மெயினாக இந்தியா, ஆப்கானிஸ்தான், நைஜீரியா இதுதான் கடைசி நோய் போலியோ இருந்துட்டே இருந்துச்சு. சுகாதார கம்மியாக வந்து இங்கே போலியோ டிராப்ஸ் தேவைப்பட்டுச்சு. போலியோ நோயை ஒழிக்கிறதுக்கு ஒரே வழி வந்து போலியோ டிராப்ஸ் தான். இந்த பல்ஸ் போலியோன்னு சொல்லி ஜனவரி பிப்ரவரியில போட்டு வருவாங்க பார்த்துங்க. அந்த போட்ட விளைவுனால தான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து போலியோ ஃப்ரீ இந்தியா வந்து நம்ம எராடிகேட் பண்ணி போலியோ ஃப்ரீ இந்தியா இருக்கிறோம். ஸோ அந்த போலியோ பற்றிய கருத்துக்கள் தவறான கருத்துக்கள் இப்படியும் வந்து ஜஸ்ட் லைக் தட் அவங்க தெரிஞ்ச கருத்தை வந்து அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. இதனால வந்து போலியோ டிராப்ஸ் போடுவது நிறுத்தப்பட்டு திரும்ப வந்து நம்ம வந்து போலியோ கேஸ் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டார். இந்த போலியோ ஒழிக்கிறதுக்கு வந்து இந்தியா எடுத்த சிரத்தை வந்து ஸ்பான்லாம் வந்து பல கோடிகளை செலவழிச்சிருக்குது, பல எஃபர்ட்களை போட்டிருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் தப்பான கருத்துக்களை பரவ செய்யுது. அந்த நோய் திரும்ப வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கு பொறுப்பாளிகள், நீங்கள் அதுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லணும். ஸோ இந்த வாட்ஸ்அப் மூலமாகவும் இந்த ஃபேஸ்புக் மூலமாகவும் தனக்கு தெரியாத மற்றவங்க அனுப்பி வைக்கிற தவறான கருத்துக்களை, அறிவியல் பூர்வம் இல்லாத கருத்துக்களை நீங்கள் பரப்ப முன்னாடி அவங்க தெரிஞ்சபடி கேட்டுக்கங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியலன்னா பேசாமல் இருந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு சப்போஸ் இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிக்கல, தடுப்பூசி போட உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டு அந்த தவறான கருத்தை மற்றவங்களுக்கு பரப்பாமல் இருங்க வந்துட்டு. அப்படி உங்களுக்கு அதை பற்றி அதிகபட்ச இது தேவைன்னா தெரிஞ்சவங்களுக்கு கேளுங்க. நீங்கள் தெரிஞ்சவங்க நிறைய அமைப்புகளுக்கு அவங்களுக்கு கேளுங்க. வந்து தயவு செய்து வந்து மக்களின் எதிர்காலத்தை, குழந்தைகளின் எதிர்காலத்தை, சுகாதாரத்தை பாதிக்க எந்த தவறான கருத்தையும் பரப்பாதீங்க. இதே மாதிரி தான் போலியோ டிராப்ஸில் வந்து நிலை ஏற்பட்டுச்சு. போன மாதம் கூட ஒரு மெசேஜ் அனுப்பி இந்த போலியோ டிராப்ஸ் போட்டால் திரும்ப தாக்கணும் தவறான மெசேஜ் அனுப்புகிறாங்க. நல்லா காப்பாற்றணும். இல்லை
இந்த போலியோ நோய் நம்ம நாட்டில் திரும்ப வந்துடக்கூடாது. ஒன்ஸ் வந்துட்டுன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திரும்ப நம்ம ஒழிக்கிறதுக்கு ரொம்ப 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 கஷ்டப்பட வேண்டியிருக்கும், பெரிய ஒரு டிராவல் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு நீங்கள் யாரும் ஆளாகாதீங்க. அதே மாதிரி அரசாங்கம் வந்து ஒரு உன்னதமான முயற்சி எடுத்திருக்குது. இந்த மீசில்ஸை வந்து சுத்தமாக இல்லாமல் ஆக்கணும். இந்த ருபலாவை ஒழிச்சு அடுத்த ஜென்ரேஷன், அதாவது தான் பாதிக்கப்பட்டு தனக்கு என்னன்னு தெரியாது, எந்த பாவம் முடியாது, வயிற்றுல சிசு பாதிக்கப்படக்கூடாதுன்னு அந்த ருபலாவுடைய பாதிப்பதை சொன்னேன். அந்த குழந்தை முடமாவே ஆயிடும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மனசில் கருத்துக்கொண்டு இந்த நிலைமை யாருமே ஏற்படக்கூடாது. அதனால் தயவுசெய்து உங்களுக்கு தெரியாத கருத்துக்களை, இந்த தடுப்பூசி பற்றி தவறான கருத்துக்களை பரப்பாதீங்க. உங்களுக்கு அது ஏதாவது சந்தேகமாக இருந்ததுன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்குங்க. நீங்கள் வந்துட்டு இதே மீறி நீங்கள் பரப்பி அது மூலமாக வந்து ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டாலும் அவருடைய பொறுப்பை நீங்கள் முழுவதும் நீங்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தடுப்பூசிகள் பாதுகாப்பானது, இதனால எந்த நோயும் வராது, எந்த மலட்டுத்தன்மையும் ஏற்படாது, சேஃபானது 100% நான் வந்து உத்தரவாதம் தர்றேன். அதே மாதிரி இந்த தவறான கருத்துக்களை பரப்புடைய நீங்கள் வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து தடுப்பூசி போடாமல் இருந்தால் இந்த நோய் வரவே வராது, நீங்கள் உத்தரவாதம் தர முடியுமா? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தமிழக அரசு சார்பில் குழந்தைகளுக்கு போட இருக்கக்கூடிய, குழந்தைகள் சிறுவர்களுக்கு போட இருக்கக்கூடிய ஒரு தடுப்பூசி, இது போடுவதனால் பல்வேறு விதமான பாதிப்புகளை அதை ஏற்படுத்தும், அதை போட வேண்டாம் என்று சொல்லி பரவலாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் இந்த செய்திகள் பரவி கொண்டிருந்த இந்த நிலையில் நமது அரங்கிற்கு நேயர்களுக்கு அதற்கான விளக்கத்தை கொடுப்பதற்காக வேண்டி சில குழந்தைகளுடைய சிறப்பு மருத்துவர் டாக்டர் கிசார் அவர்கள் வந்திருந்தார்கள். பல்வேறு விதமான நம்முடைய சந்தேகங்களுக்கு மிக அழகான முறையில் பதில் சொன்னார்கள். அதில் அவர்கள் சொன்ன பல விஷயங்கள் நமக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய புதிய விஷயமாக இருந்தது. அதாவது கடந்த காலங்களில் அந்த போலியோவுடைய தடுப்பூசி சம்பந்தமாக ஒரு விஷயத்தை நமது இந்திய அரசாங்கம் மேற்கொள்கிற பொழுது அந்த தடுப்பூசியை போட வேண்டாம் என்கிற வதந்தி இன்றைக்கு பரவி கொண்டிருப்பதை போன்ற அன்றைக்கு பரவி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் போலியோ என்கிற ஒரு நோயை இந்த தடுப்பூசி மூலமாக, போலியோ சொட்டு மருந்து மூலமாக அது முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டிருக்கிறது. அது போன்ற ஒரு நிலைதான் இன்றைக்கு தமிழக அரசாங்கத்தின் மூலமாக எடுக்கக்கூடிய இந்த தட்டம்மை நோய்க்கான தடுப்பூசி என்று சொல்லி அழகாக அவர்கள் சொன்னார்கள். இதுல 100% அந்த நோயை ஒழிப்பதற்கான அந்த தடுப்பூசியில மருந்துகள் இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த தடுப்பூசி என்பது அரசாங்கம் கண்டுபிடித்த உடனே அதை மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் பல ஆண்டுகள் அதை ஆய்வு செய்து அதுக்கு பிறகுதான் இதை மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வருகிறார்கள் என்றெல்லாம் சொல்லி பல விஷயங்களை, விளக்கங்களை, மக்களுக்கு பயன் தரக்கூடிய விளக்கங்களை நமக்கு அளித்தார்கள். இது கண்டிப்பாக நமக்கு பயனளிக்கும் என்று சொல்லி நம்ம நம்புகிறோம். உங்களுடைய வருகைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். Allah